Precious DALESS. அடுத்த பலி. ராகுல் கோகுலோட அம்மாவும் அப்பாவும் ராகுல் கோகுல் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்காக வீட்டுக்கு வெளியிடன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ராகுல் கோகுல் வந்த உடனே, எங்கடா இவ்வளோ நேரம் போயிருந்தீங்க? 8 மணி ஆயிடுச்சு, இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வரீங்க? பக்ஷர் அங்கிள் வர நீங்கள் அந்த பழைய ரயில்வே ட்ராக் பக்கமாக போனதா சொன்னார். அங்கே எங்கேயாவது போனீங்களா? இங்கே கேட்டுட்டு இருக்க, அங்கே என்னடா முணுமுடுத்துட்டு இருக்கேன்? இல்லைம்மா, நாங்கள் அந்த வழியை என் ஃப்ரெண்டை தான் பார்க்க போனோம். அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் போகவே இல்லை நாங்கள். அப்புறம் விளையாண்டுட்டு வந்துட்டோம், அதனால தான் இவ்வளோ லேட்டு. இன்னொரு தடவை லேட்டாக வந்தீங்கன்னா அடி பிச்சிரும் பிச்சு. போங்க, போய் சாப்பிட்டு தூங்குங்க போங்க. நைட்டு 2 மணி இருக்கும். ராகுலும் கோகுலும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கட்டில போட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ சத்தத்தை கேட்ட கோகுல் உடனே எழுந்து அந்த சாத்தானை பார்த்துடுறான். அவன் பார்த்த உடனே அங்கிருந்த அந்த சாத்தான் மறைஞ்சு போயிடுது. ஏன்டா என்ன பயமுடுத்துற? இப்பதான்டா நானே தூங்குனேன். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நம்ம சாமியை வேண்டிட்டு தூங்குவோம். எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம். வந்து படுடா தயவு செய்து. மறுபடியும் ராகுல் கோகுல் நல்லா தூங்கிடுறாங்க. ராகுலும் கோகுலும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த பேயும் அங்கிருந்து போயிடுச்சு. காலையில விடிஞ்ச உடனே, நேத்து நடந்தது நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அது நம்மள ஏதாவது பண்ணிருச்சுன்னா என்ன பண்றது? பேசாம அம்மா அப்பாட்ட சொல்லிடுவோமா? வாயிலே குத்துவேன். அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவங்க அடிக்கிற அடியில அந்த பேயே பரவாயில்லன்னு தோணும். நம்ம பேசாம பக்ஷர் அங்கிள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். வா போலாம், வா. யார் வந்திருக்கா பாருங்க. டேய் பசங்களா, என்ன விஷயம்? ராகுல் நடந்தது எல்லாத்தையும் பக்ஷர் அங்கிள்கிட்ட சொல்றான். அடடா, இது ரொம்ப பெரிய பயங்கரமான விஷயமாச்சு. அது சாத்தானுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பலி கிடைச்சிருக்கு. அது சாத்தான் உங்களை சும்மா விடாது. அடடா, உடனே நம்ம ஏதாவது பண்ணியாகணும், இல்லைன்னா அது உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சி, அதுகிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. நம்ம ஊரில இருக்கிற கொகைக்குள்ளதான் ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு. அவளால மட்டும் தான் உன்னால காப்பாற்ற முடியும். சீக்கிரம் வாங்க போவோம். ஓ டாலி ஜூலி போலே.